திராவிட மாடல் என்று கூறி ஆட்சி நடத்திய திமுகவை போலவே விலை மதிப்பற்ற உயிருக்கு விலை வைக்கும் தாவேக அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, திராவிட மாடல் என்று கூறி ஆட்சி நடத்திய திமுகவை போலவே விலை மதிப்பற்ற உயிருக்கு விலை வைக்கும் துஷ்ட சக்தியாக தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆண்டாண்டு காலமாக அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ என்று உயிரினும் மேன்மை பறைசாற்றக்கூடிய சொல்வார்கள். தமிழகத்தையே தலைக்கீழாக புரட்டி போடுவோம் என்று கூறி கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்பட்டுவிட்டது என்று பெருமூச்சு விட்ட மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்று தற்போதைய தமிழக வெற்றி கழக ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆட்சி அமைத்த இந்த தமிழக வெற்றி கழக அரசில் அடாவடித்தனம் நிகழ்வது மக்கள் நம்பினார்கள். மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்து மக்கள் விடுபட்டிருந்தாலும் துஷ்ட சக்தி ஆட்சியாளர்களின் கையில் சிக்கி தவிக்கிறார்கள். யானையின் பிடியிலிருந்து தப்பிக்க முதலையின் வாய்க்குள் விழுந்தது போல அப்பாவி மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் விலை மதிப்பற்ற உயிர்களுக்கு உயிரே உன் விலை என்ன என்று கேட்டு பணத்தை வாரி இறைத்து அப்பாவிகளின் வாயை அடைத்து விடலாம் என்ற மமதையை எண்ணம் கொண்ட ஆட்சி 60 நாட்களுக்குள்ளேயே ஒரு முதலமைச்சருக்கு வந்துள்ளது என்பது மக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். திராவிட மாடல் என்று கூறி ஆட்சி நடத்திய திமுகவை போலவே விலை மதிப்பற்ற உயிருக்கு விலை வைக்கும் தாவேக அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, திராவிட மாடல் என்று கூறி ஆட்சி நடத்திய திமுகவை போலவே விலை மதிப்பற்ற உயிருக்கு விலை வைக்கும் துஷ்ட சக்தியாக தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆண்டாண்டு காலமாக அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ என்று உயிரினும் மேன்மை பறைசாற்றக்கூடிய சொல்வார்கள். தமிழகத்தையே தலைக்கீழாக புரட்டி போடுவோம் என்று கூறி கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்பட்டுவிட்டது என்று பெருமூச்சு விட்ட மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்று தற்போதைய தமிழக வெற்றி கழக ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆட்சி அமைத்த இந்த தமிழக வெற்றி கழக அரசில் அடாவடித்தனம் நிகழ்வது மக்கள் நம்பினார்கள். மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்து மக்கள் விடுபட்டிருந்தாலும் துஷ்ட சக்தி ஆட்சியாளர்களின் கையில் சிக்கி தவிக்கிறார்கள். யானையின் பிடியிலிருந்து தப்பிக்க முதலையின் வாய்க்குள் விழுந்தது போல அப்பாவி மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் விலை மதிப்பற்ற உயிர்களுக்கு உயிரே உன் விலை என்ன என்று கேட்டு பணத்தை வாரி இறைத்து அப்பாவிகளின் வாயை அடைத்து விடலாம் என்ற மமதையை எண்ணம் கொண்ட ஆட்சி 60 நாட்களுக்குள்ளேயே ஒரு முதலமைச்சருக்கு வந்துள்ளது என்பது மக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.